இது பேர் இல்ல பெருமை. இது பேர் இல்ல பெருமை. கேஜி டைல்ஸோட ஓனர் யாருன்னு தெரியுமா? கேஜி டைல்ஸ் உருவானது எப்படின்னு தெரியுமா? ஸோ வாங்க இந்த வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், என் பேர் சுரேந்தர். நம்ம இன்ட்ரெஸ்டா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தமிழ்நாட்டுல பார்க்காத ஆளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசா வாரி இறைச்சிருக்காங்க. ஸோ அந்த பிராண்டோட பேரு தான் கேஏஜி டைல்ஸ். பொதுவா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒரு டேக்லைன் வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேகியோட டேக்லைன் என்ன, ஜஸ்ட் 2 minutes ரெடின்னு சொல்லி ஒரு டேக்லைன் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேஏஜி டைல்ஸோட டேக்லைன்னா இது பேர் இல்ல பெருமை. இது பேர் இல்ல பெருமை. இது பேர் இல்ல பெருமை. இந்த பிராண்ட் எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் வச்சு இவ்வளவு பாப்புலர் ஆனாங்க? இந்த பிராண்டோட ஓனர் யார்? இந்த பிராண்டோட ஓனர் பேர் என்ன? ஸோ வாங்க இந்த வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். Year 2000 இந்தியாவில் செராமிக் டைல்ஸ் வெரி ஹை டிமாண்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துல நிறைய கம்பெனி எல்லாம் செராமிக் டைல்ஸை பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அவங்க டைல்ஸை லக்ஸரியாவை விற்க ஆரம்பிச்சாங்க. அஃபோர்டபுள் பிளேஸ்ல இல்லாமல் விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த டைல்ஸை வாங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் மெஜாரிட்டி பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். நீங்க பிசினஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா உங்க ப்ராடக்ட்டை சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுங்க. கேஜி டைல்ஸோட ஓனர் தான் ஜி முரளிதரன். அவர் தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு. பட் சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், நல்ல லக்ஸரியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டயத்துல பெரிய செலிபிரிட்டியை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹலோ, ஒரு உண்மையை சொல்லவா? உங்க ட்ரீம் கேஜி டைல்ஸ்ல பெருசா வரையலாமா? அசுர வளர்ச்சி ஆகுது கேஜி டைல்ஸ். ஸோ நிறைய மக்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க கேஜி டைல்ஸை. ஸோ நிறைய கம்பெனி அவங்க லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஜி முரளிதரன் தான் சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரி இந்த ஒரு டேக்லைன் வச்சு உருவாக்குனாரு. அதான் இது பேர் இல்ல பெருமை. ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா அஃபோர்டபுள் பிளேஸ்ல இருக்கணும், பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும், மார்க்கெட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கணும். அப்படியே வச்சுதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். கேஜி டைல்ஸ் அசுர வளர்ச்சியை தொடுது. இந்த டயத்துல உங்களுக்கு 500 இருந்து 700 கோடி சம்பாதிக்கிறாங்க. டர்ன் ஓவர் ஆகுது வருஷத்துக்கு. ஸோ கேஜி டைல்ஸோட வேல்யூ ஹை பீக்கு போது எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி வைல்டு ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாலே வேற வேற ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த எல்லா பிளேஸ்லயும் உங்க கேஜி டைல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீலங்கா, அரேபியா, கத்தார், ஆப்பிரிக்கா இந்த எல்லா நாட்டிலையும் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஹை பீக்கு போகுது. ஸோ கேஜி டைல்ஸை எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட டர்ன் ஓவரு 500 to 700 கோடி இருந்துச்சு. ஸோ இந்த டயத்துல அவங்களோட டர்ன் ஓவர் ஒரு மந்த்துக்கு 300 to 400 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையானு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு 300 டிஸ்ட்ரிபியூட் டீம்ஸ் இருக்காங்க, ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. ஒரு டைல்ஸை வச்சு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் இந்த டைல்ஸை வாங்கி நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நோ. ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.